بوداد ليكن ربك للأرض مداد قلم أنت فكم عبرت. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்துல் முத்தகீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வன்னாசி அஜ்மாயின். அம்மா பாத். தஃப்சீருடைய விளக்க உரை தொடரில் சூரத்துல் முஃமினூனில் இன்று நாம் பார்க்க இருக்கும் வசனங்களை பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. قال الله تعالى في القرآن الحكيم وإن هذه أمتكم أمة واحدة وأنا ربكم فاتقون فتقطعوا أمرهم بينهم زبرا كل حزب بما لديهم فرحون فذرهم في حمرتهم حتى حين. இந்த வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், நிச்சயமாக உங்களின் இந்த சமுதாயம் ஒரே சமுதாயம்தான், நானே உங்களின் இறைவன், எனவே என்னையே அஞ்சுங்கள் என்று கூறுகிறான். அதாவது இந்த உலகத்தில் வந்த அனைத்து நபிமார்களும் ஒரே செய்தியை தான் கொண்டு வந்தாங்க. அது என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் ஒருவனே என்ற செய்தி தான். ஆதம் அலை முதல் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை எல்லோரும் ஒரே மார்க்கத்தை தான் எடுத்துரைச்சாங்க. இதை தொடர்ந்து இன்னும் மக்கள் தமது மார்க்க விஷயத்தில் தமக்கிடையே பல பிரிவுகளாக பிரிந்து கொண்டு ஒவ்வொரு குழுவினரும் தம்மிடம் உள்ளதை கொண்டு சந்தோஷம் அடைகிறாங்க. இன்றைய காலகட்டத்தில் மக்கள் இவ்வாறு தான் இருக்கிறாங்க. மக்கள் உண்மையான மார்க்கத்தை விட்டுவிட்டு குழுக்கள், பிரிவுகள், சிந்தனை வேறுபாடுகள் என பிளந்திருக்காங்க. அதாவது ஒவ்வொரு குழுவும் தாங்க சொல்கிறது தான் சரி என்று நினச்சி பிற முஸ்லீம்களையும் வாதாடுறாங்க. மக்கள் உண்மையை விட தங்கள் குழுவை தான் பின்பற்றுறாங்க. ஒருவர் மற்றவரை குறை சொல்கிறாங்க, ஒரு குழு மற்ற குழுவை வெறுக்கிறாங்க. இது அல்லாஹ்வோட விருப்பம் இல்லை. கால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் முஸ்லிமோ அகுல் முஸ்லிமி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு முஸ்லீம் மற்றொரு முஸ்லீமின் சகோதரன் ஆவான். ஆக நாம் குழுவை பின்பற்றுகிறோமா அல்லது குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுகிறோமா? அல்லாஹ் தஆலா நாளைக்கு மறுமையில் நீ எந்த குழுவை பின்பற்றுற என்று கேட்க மாட்டான், நீ உண்மையை பின்பற்றினியா என்று தான் கேட்பான். இதற்கு நாம் சரியான பதில் நாம் குர்ஆன் தான் பின்பற்றுவோம் என்று சொல்லணும். இதனாலேயே அவர்களை கண்டித்து எச்சரிக்கும் வகையில், நபியே அவர்களின் தவறான போக்கிலேயே ஒரு காலம் வரை விட்டு விடுவீராக என்று அடுத்த அவசரத்தில் அல்லாஹ் தஆலா கூறியுள்ளான். அதாவது அவர்கள் அழியும் நேரம் வரை அவர்களின் வழிகேட்டிலும் தவறான வழியிலும் அவர்களை விட்டு விடுவீராக. அதாவது எல்லோரும் உடனே உண்மையை ஒத்துக்க மாட்டாங்க, சிலர் பிடிவாதமாக தவறான வழியிலே இருப்பாங்க. அவர்களை பற்றி அதிகமாக கவலைப்பட வேண்டாம், அவர்களுக்கு ஒரு கால அவகாசம் கொடுக்கப்படுகிறது, அதுதான் மரண நேரம். எந்த ஒரு மனிதரும் ஒருவர் அவருக்கு நல்லதை கூறினா கேட்க மாட்டாங்க. அவர்கள் அந்த செயலை செய்து அதற்கான பலனை அனுபவித்த பிறகுதான் தவறு புரியும். அதுபோல் இந்த மக்கள் மறுமையில் அவர்களை தண்டிக்கப்படும் போது தான் இந்த உண்மைய நிலையை அறிவாங்க. மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், நபியே அவர்களை விட்டு விடுவீராக, அவர்கள் உண்ணட்டும், வசதிகளை அனுபவிக்கட்டும், ஆசை அவர்களை திசை திருப்பட்டும், விரைவில் அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று சூரத்துல் ஹிஜ்ரில் கூறியுள்ளான். அப்படி வழிகெட்டு போகிறவர்களை அல்லாஹ் அப்படியே விட்டுவிடும்படி கூறுகிறான். அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு நல்வழி காட்டுவான், தான் நாடாதவர்களை அப்படியே விட்டு விடுவான். எனவே அல்லாஹ்வின் நாட்டமின்றி எதுவும் நடக்காது. அல்லாஹ் நாடியதால தான் நாம் இன்று இஸ்லாம் என்ற நேர்வழியில் இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். எனவே நாம் இந்த பாதையை விட்டு விடாமல் இருக்க வல்ல ரஹ்மான் நம் மீது கிருபை செய்வானாக. ஆமீன். வாஹிர் தஹ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.